சினிமா பார்க்குறவங்க, நாடகம் பார்க்குறவங்க, இன்னும் நிறைய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் பார்க்குறவங்க, அந்த மாதிரி பார்க்குறதுனால என்ன பயனடைகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் ஒண்ணும் இருக்காது. என்ன அவங்க கொஞ்ச நேரம் சில காரியங்கள ரசிக்கிறாங்க. பாடலை ரசிப்பாங்க, நடனத்த ரசிப்பாங்க. 2வது பல்வேறு ஸ்டோரீஸ் கதைகளெல்லாம் நடித்து காட்டுவாங்க. வரலாறுகள் நடித்து காட்டுவாங்க. நிறைய சம்பவங்கள நடிச்சு காட்டுவாங்க. இதையெல்லாம் வந்து கூடி இருக்கிற ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பார்த்து ரசிப்பாங்க. அப்ப சினிமா நடிகைகள் எப்பவுமே வந்து தங்களுடைய தோற்றத்தையும், தாங்கள் செய்கிற செயல்களையும், அந்த ஆடியன்ஸ் அந்த ரசிகர்கள் பார்த்து ரசிக்கணும். அதைத்தான் நோக்கமா வச்சிருப்பாங்க. இதில 2 பெனிஃபிட் அவங்களுக்கு வருது. 1 அவங்களுக்கு இந்த மாதிரி பண்றதுனால நல்ல ரெவென்யூ கிடைக்குது, இன்கம் வருது. இன்னொன்று அவங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி வருது. ஏனென்றால் அவர்களுக்கு பின்னால நிறைய ஃபேன்ஸ் உருவாகிட்டே இருப்பாங்க. நிறைய ரசிகர் கூட்டம் எழும்பிட்டே இருப்பாங்க. அப்போ அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும், ஒவ்வொரு செயல்களையும் ரசிக்கிற ஒரு கூட்டம் எழும்புகிற பொழுது, அது அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு பக்கம் நல்ல வருமானமும் வருகிறது. இன்னொரு பக்கம் தங்களை ரசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தங்களுக்கு நல்ல ஒரு பிரபலம் ஏற்படுகிறது. இன்றைக்கு இதே விதமான ஒரு மனோபாவம் கிறிஸ்தவ ஊழியங்களுக்கு மத்தியில் இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ ஊழியங்களுக்கு மத்தியில் பாடல்கள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு அம்சம். எபேசியர் 5ஆம் அத்தியாயத்தினுடைய 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, பாடல்கள் அது என்ன நோக்கத்தை கொண்டதாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த பாடல்கள் சம்பந்தமான காரியம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதங்களினாலும், கீர்த்தனைகளினாலும், ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பாடலுங்கிறது வெறுமனே பாடுறதில்ல, அந்த பாடலை கேட்குறவங்களுக்கு அதில் என்ன கிடைக்குது, ஆவிக்குரிய புத்திமதிகள் கிடைக்குது. அப்போ மோட்டிவேட் பண்ணுறாங்க, ஊக்குவிக்கிறாங்க, உற்சாகப்படுத்துகிறாங்க, பக்தி விருத்திக்கு எதுவான காரியங்களை செய்கிறாங்க. அப்போது நம்ம ஒரு பிரசங்கம் கேட்குறது மட்டுமல்ல, பாடல் பாடுகிற பொழுது கூட அதற்கு ஒரு பர்பஸ் இருக்குது. என்ன பர்பஸ்னால், ஒன்று நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், இன்னொன்று அந்த பாடல்களை பாடுகிற பொழுது பாடலை கேட்குறவங்களுக்கு புத்திமதி கிடைக்குது. இதுதான் பாடலின் நோக்கமாக இருக்கணும். ஆனால் இன்றைய கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா, பாடல்களுடைய நோக்கம் எதுவாக இருக்கிற பார்க்கும் பொழுது பிரதானமாக பாடல்களை கேட்கிறவர்கள் ரசிக்க வேண்டும். ஒரு பாடலை கேட்குறவங்க நல்ல விதமாக அதை வந்து என்ஜாய் பண்ணணும், அனுபவிக்கணும், அப்படி எதிர்பார்க்குற தவறு கிடையாது. அதே நேரத்தில் அதனுடைய ஆவிக்குரிய நோக்கம் முக்கியமானது. நாம் எந்த ஒரு பாடல் பாடினாலும் அந்த பாடலை கேட்குறவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மோட்டிவேஷன் கிடைக்கணும், அதில் ஒரு ஆவிக்குரிய உணர்வு கிடைக்கணும், அதில் ஒரு ஆவிக்குரிய உந்துதல் கிடைக்கணும், அதில் ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சிங், அது ஒரு ஆவிக்குரிய கற்றுக்கொள்ளுதல் கிடைக்கணும், அதை தேவனை மகிழ்வுப்படுத்த தூண்டுகிறோம். ஒரு பக்தி உணர்வை நம்ம வந்து அதன் மூலமாக உணர்கிறோம், ஒரு பக்தியை வெளிப்படுத்துகிறோம், அது கிடைக்கணும். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான ஊழிய ஸ்தாபனங்களிலிருந்து வருகிற பாடல்கள் மூலமாக இது கிடைக்கவே இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு பாடல்களை வெளியே கொண்டு வருகிற முறைகளை வித்தியாசமாகிவிட்டது. ஒரு காலத்தில் நம்ம பாடலை மட்டும் பாடுகிறத கேட்டோம், ஒருத்தர் வந்து பக்தியாக பாடிட்டு இருப்பார், நம்ம அதை பக்தியாக கேட்போம். இப்போ அப்படி இல்லை, அந்த பாடல்கள் நடித்து காட்டப்படுகிறது. சில இடத்துல யாரோ ஒருத்தர் பாடுவாங்க, அதை பாடுகிறத வந்து இன்னொருத்தங்க என்ன பண்ணுவாங்க, நடித்து காட்டுவாங்க. அதுக்கு ஒரு காட்சி அமைப்பெல்லாம் வைத்து நடித்து காட்டுவாங்க. அது கூட தவறுன்னு சொல்ல முடியாது. ஒரு பாடலை வந்து நல்ல விதமாக கேட்குறதுக்காக, கருத்தூன்றி கேட்கறதுக்காக நல்ல விதமான ஒரு என்ன சொல்வது, ஒரு காணொளி தோற்றத்தை ஏற்படுத்துறது தப்பு கிடையாது, ஒரு காட்சி அமைப்பு ஏற்பட தப்பு கிடையாது. ஆனால் அது வந்து ஆவிக்குரியதாக இருக்கணும், கொஞ்சம் பக்திக்குரியதாக இருக்கணும். நல்ல விதமாக ஒரு பாடலை ஒருவர் பாடுகிற பொழுது ஒரு காட்சி அமைப்பு சூழலை உருவாக்கி அதன் மூலமாக ஆழமாக பதிவு தவறு கிடையாது. ஆனால் இன்றைக்கு என்ன பார்க்குறோன்னு சொன்னால், பாடல்களை பாட வருகின்றவர் தன்னை ரசிக்கும்படியான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கிறார். இவர் பாடுகின்ற விதங்களையும், பாடல்களுக்கு அபிநயங்கள் எப்படி பண்ணுறாரு, அந்த விதங்களையும் கேட்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள், அதை ரசிப்பதற்கு அதிகமாக தூண்டப்படுகிற நிலைமை காணப்படுகிறது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த காரியம் காணப்படுகிறது. இன்றைக்கி அநேக பாஸ்டர்கள் கூட தங்களுடைய மனைவிகளை பாடல்களை பாடுவதை நடித்து காட்டும்படியான காரியத்தை ஈடுபடுத்தி அந்த பாடலை பாடுகிற சூழலில் ஒரு பாடல் முடிகிறதுக்கு முன்னாடி பலவிதமான உடை மாற்றம், ஒப்பனை மாற்றம், சில நேரத்தில் சூழலெல்லாம் மாற தவறு கிடையாது. ஆனால் அந்த அளவுக்கு அதிகமான உடை மாற்றங்கள், அளவுக்கு அதிகமான ஒப்பனைகள், அளவுக்கு அதிகமாக அவருடைய அபிநயங்கள்
பாடலை கேட்கிறவர்களுக்கு பக்தி உணர்வை தூண்டுவதற்கு பதிலாக அவர்களுடைய தோற்றங்களையும் அவர்கள் அதை எப்படி பாடி காட்டுகிறார்கள் என்கிற ரசனைத்தன்மை தூண்டிவிடுகிறது. சினிமா பார்க்குறவன் என்ன பண்ணுவான், ஒரு பொழுதுபோக்கு அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பான். அது மாதிரி இது மாறிவிடுகிறது. ஆனால் பாடலின் நோக்கம் இதுவாக இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுகிற நோக்கம் உடையதாக இருக்கணும். சமீபத்தில் நான் வந்து ஒரு பெரிய ஒரு மினிஸ்ட்ரி ஆர்கனைசேஷன் ஒரு பெரிய ஊழிய ஸ்தாபனத்திலேருந்து ஒரு பாடலை வெளியே கொண்டு வந்தாங்க. அதில் நிறைய பேர் பாடுறாங்க, ரொம்ப செலவு பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமாக பாடுறாங்க. அந்த பாடலை அமைத்திருக்கிற விதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருத்தர் தோங்குறாரு, சரி ஒரு பாடலை தொடங்குற, ஒருத்தர் 2 லைனை பாடுறாரு, இன்னொருத்தர் 2 லைனை பாடுறாரு, இட்ஸ் ஓகே. இல்லை ஒருத்தர் ஒரு அடியை பாடுறா, இன்னொருத்தர் அடியை பாடுறா, பரவாயில்ல. இல்லை ஒருத்தர் ஒரு வரியை பாடுறா, அடுத்த வரி இன்னொரு. இது அப்படி இல்லை. ஒரு வரியையே ஒருத்தர் பாட தொடங்குகிறாரு. அதனுடைய கண்டினியூஷன் பார்க்கும் பொழுது உடனடியாக ஒரு லைனுக்கு பாடி முடிகிறதுக்குள்ளாடி ஒரு 4 சிங்கர்ஸ் மாறுறாங்க. அப்போ இதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இதை விமர்சனம் பண்ண நினைக்கக்கூடாது. இப்போ நாம் ஒரு பொழுதுபோக்காக ஒன்று பண்ணுறோன்னா இப்படியெல்லாம் அமைக்கிறது தவறு கிடையாது. ஒரு பாடலுடைய முதல் வரியை பாட ஆரம்பிக்கிறவங்களுடைய அதில் 4 சிங்கர்ஸினுடைய அந்த டிஸ்பிளே வருகிறது. அவர்களுடைய முகத்தோற்றங்கள், ஒப்பனை தோற்றங்கள், அவர் பாடுகின்ற அபிநயங்கள் காட்டப்படுகிறது. இதை கேட்குறவங்க இவங்க எப்படி பாடுறாங்க, எப்படி பாட வர்றாங்க, அதை ரசிக்க முடியுமா, இல்லை அந்த பாடலை வந்து ருசிக்க முடியுமா, அந்த பாடல் மூலமாக ஒரு ஆவிக்குரிய ஒரு உந்திசை பெற முடியுமா? பெற முடியாது. இன்றைக்கி பாடல்களை அமைக்கிற முறைகளை பார்க்கும் பொழுது ஒரு மாடர்ன் டச்சோட என்ன பண்ணுறாங்கன்னா வித்தியாசமான சூழல்கள், அந்த பாடல் காட்சி அமைப்பில் எடுக்கிற விதம், வேறு இடங்கள், வேறு சூழ்நிலைகள் கற்பனை செய்து பார்க்க முடியாத விதமாக ரொம்ப ஒரு மாடர்ன் அப்ரோச்சில் பண்ணுறாங்க. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நம்முடைய நோக்கம் என்ன, ஆவிக்குரிய நோக்கம். சரி, கேட்குறவங்க உற்சாகத்தோடு கேட்கத்தக்கதான அதாவது ஒருத்தர் பாடி காட்டுற விதத்தை காண்பிக்கலாம், ஒரு சூழ்நிலை காட்டலாம். ஆனால் அதனுடைய நோக்கம் எதுவாக மாறிவிடுகிறது என்றால், பாடுகிறவரை ஜனங்கள் ரசிக்கத்தக்க விதமாக மாறிவிடுகிறது. பாடுகிறவரும் தன்னை ஜனங்கள் ரசிக்க வேண்டும் என்கிற அடிப்படை சார்ந்து பாடுவது தெளிவாக தெரிகிறது. தன்னுடைய ஒப்பனையும் தன்னுடைய நிலையையும் பார்க்க வேண்டும், அதுபோல் பாடுகிற விதத்தையும் பார்க்க வேண்டும். ஆக இதில் என்ன மிஸ் ஆகிடுதுன்னு சொன்னால், ஆவிக்குரிய ஒரு கற்றுக் கொடுத்தலும் இல்லை, ஆவிக்குரிய உணர்வுடையதும் இல்லை, உந்துதலும் இல்லை. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நிறைய காலம் நடைபெறுகிறது. நிறைய பாஸ்டர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இவ்விதமாக தான் பாட விடுகிறார்கள். நிறைய பாஸ்டர்கள் தங்களுடைய மனைவிகளையும் இப்படி தான் பாட விடுகிறார்கள். பல பாஸ்டர்களும் இப்படித்தான் பாடுகிறார்கள். எனவே ஒரு சினிமேட்டிக்காக மாறிவிட்டது. இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், பொழுதுபோக்காக உலகத்தில் 1000 பண்ணுறாங்க, அது பொழுதுபோக்குன்னே தெரியுது. சினிமா நடிகை சினிமா படம் எடுக்கிறான்னா அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக எடுக்கிறான்னு வெளியரங்கமாக தெரியுது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா, ஸ்பிரிச்சுவல் மோட்டிவ்க்காக பண்ணுறோம், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு எடிஃபிகேஷனாக பண்ணுறோம் அப்படி சொல்லிக்கிட்டு அதனுடைய விளைவு என்னன்னு சொன்னால் ரசிகர்களை உருவாக்குறது, ரசிப்பை உருவாக. அதனால தான் ஒரு பாடல் இன்றைக்கி வெளியே வந்தவுடனே அதை பல்லாயிரக்கணக்கில் பார்க்குறாங்க, லட்சக்கணக்கில் பார்க்குறாங்க. ஆனால் ஒரு ஆவிக்குரிய செய்தி அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. இன்னொரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த மாதிரி தான் இன்றைக்கி மேடையில் ஆராதனை முறை இப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாறிச்சு. டான்ஸ் என்பதும் ஆட்டம் பாட்டங்கிறதும் அதிகமான முக்கியத்துவம் பெற்றுவிட்டது. நிறைய இந்த காலத்து சினிமாவில் வருகிற பாடல்களுக்கு ஏற்றபடி, நடனங்களுக்கு ஏற்றபடி எப்படி பண்ணுறாங்களோ அதை அப்படியே மேடையில் ஒரே ஒரு வித்தியாசம், அங்கே சினிமாவில் ஒரு குறிப்பிட்ட விதமாக பண்ணாங்கன்னா, இது நாங்கள் ஆண்டவருக்காக பண்ணுறோம், கர்த்தருக்காக பண்ணுறோம், ஆண்டவரை மகிழ்ப்படுத்துறதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பண்ணுறாங்க. அப்போ ஆண்களும் பெண்களும் இன்றைக்கி ஆராதனை மேடைகளை செய்கிற காரில் பார்க்கும் பொழுது ஒரு சினிமா ரகமாக மாறிவிட்டது. இப்போது சபைக்கு வருகிறவங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் மீட்டிங் வருகிறவங்க எதுக்கு வர்றாங்க? ஒரு ஆவிக்குரிய ஒரு தூண்டு விசை பெறுவதற்கு, ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்துக்காக, தேவனை மகிமைப்படுத்துறதுக்காக. இது என்ன பிரச்சனைனா, நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு நம்மை அநேகர் ரசிக்கும்படியான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்குறோம். ஒரு ஆராதனை செய்கிற ஒரு பாடலில் ஒரு 5 ஆண்களோ, ஒரு 5 பெண்களோ, இல்லைன்னா ஒரு அதிகமானவர்களோ ஆடி குதித்து அந்த விதமாக சினிமா ரகமாக செய்யும் பொழுது அங்கே இருக்கிற மக்கள் ஆவிக்குரிய உணர்வை பெறுவார்களா, இல்லைன்னா இந்த மேடையில் நடைபெறுகிற காட்சி அமைப்பை பார்த்து ஒரு ரசிக்கிற சூழ்நிலைக்கு செல்லுவாங்க? யார் எப்படி ஆடுறாங்க, யார் எப்படி மூமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, யார் எந்த விதமாக காரியங்களை செய்கிறாங்க, இதைத்தானே ரசிக்க முடியும். எனவே இன்றைக்கு நிறைய காரியங்கள் சினிமாவாக மாறிவிட்டது. எல்லாருக்குமே ஒரு சினிமா கவர்ச்சி இருக்கும். நேரடியாக சினிமாவில் போய் நடிக்க முடியாமல் இருந்தால் கூட அநேகருக்கு ஒரு ஆசை இருக்கும். அது என்னமோ இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு மத்தியில் பார்க்கும் பொழுது இந்த சினிமா களத்துக்குள்ளே போயிட்டு செய்ய முடியாத காரியங்களை ஊழியம் என்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் செய்து நிறைவேற்றுகிறது மாதிரி இருக்குது. எனவே பாடல் பாடினாலும் ஆராதனை நடத்தினாலும் இந்த விதமான ஒரு மனநிலையாக செயல்படுகிறது. ஆனால் நம்முடைய மனதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நாம் பாடல்களை பாடி காட்டுகிற முறை
பாடலுக்கு ஏற்படுத்துகிற காட்சி அமைப்பு முறை, இவைகள் ஆவிக்குரிய ஒரு உணர்வை கொடுக்குமா? இல்லை என்றால் வெறும் பொழுதுபோக்கை கொடுக்குமா? அப்போது நாம் ஏதோ ஒன்று செய்ய வர்றது மாதிரி பாவனை காட்டிவிட்டு வேறு எதையோ மனசில் நாம் வைத்திருந்தோம்னு சொன்னால் அது ஆண்டுடைய பார்வையில் சரியாக இராதே. அவ்விதமாக பார்க்கும் பொழுது இன்றைய மேடை சூழ்நிலை அந்த விதமாகத்தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பிரசங்கள் கூட சினிமாவாக மாறிவிட்டது. நிறைய பேர் பண்ணுற பிரசங்கத்தில் ஜனங்களுக்கு ஆவிக்குரிய உணவு கிடைக்கல. பிரசங்கம் எதுக்கு பண்ணுறோன்னு சொன்னால் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்வில் வளரணும், பெருகணும், தேவனை அறிகின்ற அறிவில் அவர்கள் ஆழமாக செல்லணும். இதைத்தான் நான் ஒவ்வொரு முறையும் சுட்டி காட்டும். கொலோசியர் 1:28 அப்போஸ்தலன் பவுல் எந்த விதமான ஒரு மோட்டிவேஷனோடு பண்ணுறார், அதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஸ்பிரிச்சுவல் எடிஃபிகேஷனுக்கு காரியம் நடக்கணும். அதுதான் எபேசியர் 4:11, 12, 13, 14 சொல்லுகிறது. பக்தி விருத்தி அடையணும், சீர்பொருந்தணும், தவறான உபதேசங்களுக்கு விலகி வரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுகிற முறைகளும் மாறிவிட்டது. பிரசங்கங்களிலே அதிகமாக மற்றவர்கள் நம்மை பார்த்து ரசிக்கணும், நாம் பேசுகிற விதங்களை அவங்க ஒரு சினிமா பார்த்தது மாதிரி ரசிக்கணுங்கிற ஒரு நோக்கம் அதில் மேலோங்கி இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதனுடைய விளைவு இன்றைக்கு சத்தியம் இல்லை, ஆனால் கவர்ச்சியான பிரசங்கமாக இருக்குது. சில விஷயங்களை உருவப்படுத்தி காட்டுறது, ஓமைப்படுத்தி காட்டுறது, நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறது எல்லாம் பார்க்கும் பொழுது ஜனங்கள் அதை ரசிக்க முடிகிறது. என்ன அருமையாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் பேசினதன் மூலமாக அவங்களுக்கு என்ன கிடைத்தது, இன் விச் வே தே ஆர் பெனிஃபிட்டட், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு என்ன ஆவிக்குரிய ஒரு பலன் கிடைத்தது. ஆக இன்றைக்கு பிரசங்கங்களும் சினிமா நடிப்பது போல் நடிக்கிற நிலைமையாக மாறிவிட்டது. கொலோசியர் 2:4 வாசித்து பார்க்கும் பொழுது, நய வசனிப்பினால் ஒருதனை உங்களை கொள்ள கொண்டு போயிடக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் வேத அடிப்படை சார்ந்து பேசுறதில்ல, சத்திய சார்ந்து பேசுறதில்ல, இயேசு கிறிஸ்துவின் போதனை சார்ந்து பேசுறதில்ல, அப்போஸ்தலருடைய நிருபங்களின் மூலமாக கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய ஆலோசனை சார்ந்து பேசுறதில்ல. ஜனங்களை அட்ராக்ட் பண்ணணும். கேட்குறவங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு நல்ல பொழுதுபோக்கு தன்மை கிடைக்கணும். ஒரு பிரசங்கம் பண்ண நம்ம கேட்டே இருக்கலாம் அந்த மாதிரி. ஆனால் என்ன கொடுக்குறோம், பேசி முடிக்கிற பொழுது அவர்களுக்கு என்ன சேர்ந்திருக்கிறது, அது ரொம்ப முக்கியமாக. இன்றைக்கு நிறைய காரியங்கள் சினிமாவாக மாறிவிட்டது. இதை நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் செய்கிற எந்த ஒரு ஆவிக்குரிய காரியத்தையும் நம்மை ரசிக்க வேண்டும், நாம் செய்கிற விதத்தை ரசிக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் இருக்கும் என்று சொன்னால் அது தேவனுடைய பார்வையில் மிகவும் தவறான காரியம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹிப்போக்ரஸி என்று சொல்லலாம், ஒரு பெரிய ஆவிக்குரிய மாய்மாலம். எனவே பாடல்கள் பாடினாலும், பாடல்களை பாடுகிற காட்சி அமைப்புகளை உருவாக்கினாலும், அதுபோல் மேடை ஆராதனை நடத்தினாலும், பிரசங்கங்கள் செய்தாலும், நாம் நம்முடைய மனசாட்சியை தொட்டு பார்த்து இதனுடைய நோக்கம் என்ன, நாம் செய்கிற இந்த விதமான காரியங்களினாலே தேவன் மகிமைப்படுவாரா, ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊக்குவிக்கப்படுவார்களா, அவர்கள் ஆவிக்குரிய வளருவார்களா, அவர்களுக்கு ஆவிக்குரிய வாழ்விலே ஒரு சரியான சீர்பொருந்தும்படியான வாய்ப்பு கிடைக்கிறதா என்பவைகளை கவனித்து பார்க்க வேண்டும். என்றால் எல்லா செயல்களுக்கும் நாம் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை நாம் மனதில் வைத்துத்தான் செயல்பட வேண்டும். எனவே இன்றைக்கு சினிமாத்தனமாக மாறிக்கொண்டிருக்கிற ஆவிக்குரிய சூழல்களை குறித்த காரியங்களிலே விழிப்புணர்வுடையவர்களாக இருப்போம். இது போன்ற காரியங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே நமக்கு அந்த விழிப்புணர்வை, ஞானத்தை தந்து வழி நடத்துவாராக.